சாரிங்க, இந்த வீடியோ வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது பொங்கலுக்கு முன்னாடி லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோ. ஸோ நமக்கு 1 வீக் லைக் பொங்கல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த சந்தோஷத்தில் தூங்கியாச்சு. டைம் பார்த்தா 9:00. ஐயோ, நீ எழுந்து கட 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 கடன்னு ஓடி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கடகடன்னு ஒர்க்கு கிளம்புனேன். என்ன ஒர்க்குங்க? பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது தாங்க ஒர்க்கு. மாவு அரைச்சி வச்சுருந்தேங்க ப்ரீவியஸ் நைட்டு. கடகடன்னு மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி செய்ய ஆரம்பித்தோம். ஓகே, மாவு வீட்டில் இருந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம். லேட்டாக எழுந்தால் கூட ஒரு சந்தோஷம் இருக்கும். மாவு தான் இருக்கே, நம்ம இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஓகே சொல்லி எல்லாத்துலேயுமே நம்ம இட்லி செய்ய தொடங்கிட்டோம். அது நல்லா எங்களுக்கு பெரிய பாத்திரம் இருக்குது. ஸோ அதில் வைக்கும் போதே எங்களுக்கு பத்திடும். அந்த பெரிய பாத்திரம் பார்க்குறீங்க அதில். ஓகே, சுட சுட நமக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருந்தது இட்லி. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இட்லி. ஸோ நல்லா அன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் ஓவர் சில்லாக இருந்தது. ஸோ மார்னிங் நம்ம இட்லி சாப்பிடும் போது சூடாக நல்லா இருந்தது. ஓகே, அதுக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணணுமே. என்ன பண்ணலான்னும் போது நம்ம ஃபேவரட் சட்னி. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, அந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி உப்பு சேர்த்து தாளிக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் வாட்டராக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வாட்டர் கூட சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். நான் ஊற்றுற பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லபடியாக நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மண்டே டியூஸ்டேயில் நமக்கு ஆப்வியஸ்லி பொங்கல் வைப் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் என்னோடய பொங்கல் சாரீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. வேணா கேளுங்க. அதேமாதிரி இந்த நெக் செட் இதை பார்த்துருப்பீங்க, பிக் பாஸில் அன்ஷிதா அவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு செட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பொங்கலுக்கு ரேஷனில் கிடச்ச திங்ஸுங்க. பச்சரிசி, சுகரு, சாரி, வேட்டி, இது தாங்க கிடச்சிது. கரும்பு ஆப்வியஸ்லி நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ பையன் கரும்புக்காக தான் ராசாசியாக ஓடினான். செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிட்டு வந்தான். மம்மி கரும்பே கிடைக்கல நமக்கு அப்படின்னு. அங்கே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுதாங்க, வேறு ஒன்றும் பெரிய ரீசன் கிடையாது. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு. வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட லன்ச்சு ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அன்றைக்கி என்ன லன்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நம்ம ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நமக்கு 1 பாட்டில் பண்ணி முடிச்சிட்டுனா ஈஸி ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ சிக்கன் வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியறது தான், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து நல்லா சாஃப்டாக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் வாங்குவோம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணி மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா எம்மியான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணணும். இது என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஞ்சப்பொடி, வீட்டில் நான் அரைச்ச மிளகா, தனியா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் போட்டு அரைச்ச அந்த மசாலா, அண்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா நம்ம கடையில் வாங்குகிற அது ஆச்சி சக்தி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் வைப்பேன் நான். ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா குக்காக இருக்கணும், எனக்கு அப்போ தான் பிடிக்கும். வீட்லேயும் கூட இப்போ நம்ம கொஞ்சம் செமி குக்டாக கொஞ்சம் ஹார்டாக நம்ம சிக்கன் வைக்கும்போது நீங்கள் நோட் பண்ணலாம், நமக்கு குழந்தைங்களுக்கு வேர்ம்ஸ் ஃபார்ம் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணி எடுப்பேன் நான், என்னோடய பழக்கம் அது. ஸோ நம்ம சிக்கன் கிரேவி ஆஸ் யூஷுவல் மணக்க சிக்கன் கிரேவி ரெடி. ஸோ அன்றைக்கி லன்ச் ஆஃப்டர்நூன் லன்ச் ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி அண்ட் ரசம். அதோட நம்மளோட ஆஃப்டர்நூன் லன்ச்சை நம்ம முடித்தோம். ஸோ நம்ம கடையில் கேட்கும் போதே கிரேவிக்கு இல்லை 65க்கு பிரியாணிக்குன்னு சொல்லும் போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் அழகாகவே கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு தான் வாங்குவேன். நம்ம லன்ச் பிளேட் ரெடிங்க. ஸோ ரசம், கிரேவி அண்ட் ஒயிட் ரைஸ்.
செய்து வச்சு எல்லோரும் செம்மையாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சு பார்த்தா ஈவினிங்கும் ஆகிடுச்சிங்க. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் காஃபி கொடுத்து பிஸ்கெட்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என் பையனுக்கு சமாதானம் பண்ணமே, அதனால் அவனுக்கு போயிட்டு ஒரு கரும்பு வாங்கிட்டு வந்துட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு படுத்தாச்சுங்க.